கலை அறப்பேரவை கலைவாணன் பொம்மலாட்ட கலைக்குழுவினர் வழங்கும் அப்புசாமியும் அகல் விளக்கும். கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் மு. கலைவாணன். தென்புலத்து தமிழ் மரபின் திருவிளக்கே, இறைவானின் தேயாத முழு நிலவே, புன்னகையும் புது கருத்தும் நிறைவுடமே, புலமை மிகு அறிவுடைமை பெட்டகமே, வன்பசியை தீர்க்க வந்த நல்லமுதே, வற்றாது பெய்கின்ற வான்மழையே, துன்புற்றார் துயர் நீக்கும் அருமருந்தே, எங்கள் துணையான கலைவாண பெரும் கதையே, உன்தாள் வணக்கம் வணக்கம் வணக்கம். சீர்திருத்த சீர்திருத்த ஓஹோ சீர்திருத்த கோமாளிங்க, நான் தான் சீர்திருத்த கோமாளிங்க. ஏ ஐயா, நான் சித்தாஞ்சினுக்கு பாட்டுக்காரன், செந்தமிழ்நாட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், இந்த ஊருமே கிட பேரு பெற்றவன், உண்மையை சொல்லிய நன்மையை செய்பவன், சீர்திருத்த கோமாளிங்க. சிரிக்கிறாப்பல 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 சிரிக்கிறாப்பல, சிரிக்க வச்சு சிரிக்க வைப்பேன் ஜனங்களை, சிரிக்கிறாப்பல சிரிக்க வச்சு சிந்திக்க வைப்பேன் ஜனங்களை, இருக்கு நிலையை எடுத்து சொல்லி திருச்சி போடுவேன் மனங்களை, இந்த ஊரு மெச்சிட பேரு பெத்தவன், உண்மையை சொல்லிய நன்மையை செய்வவன், சீர்திருத்த கோமாளிங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன், ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன். அஜத்தா ஜினத்தா அஜத்தா ஜினத்தா சம்போ சம்போ கலக்கடி குமுர்தக்கு பாண்டாப்பா, ஆதாகுதா 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 தாகுதா 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 இந்தா, அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன். ஆரோக்கியமா மக்கள் வாழ அறிவுரைகளை ஊட்டுவேன், ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன். ஆரோக்கியமா மக்கள் வாழ அறிவுரைகளை ஊட்டுவேன், இந்த ஊரு நெச்சிட பேரு பெற்றவன், உண்மையை சொல்லிய நன்மையை செய்பவன், சீர்திருத்த கோமாளிங்க. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற நல்ல நோக்கத்தோடு பணியாற்றும் ஆசிரிய பெருமக்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, தாளாளர் அவர்களே, சிறப்புமிக்க வித்யரத்னா பிடிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய பொறுப்பில் இருக்கிற அன்பு உள்ளங்களே, உங்கள் எல்லாருக்கும் கலை அறப்பேரவை கலைவாணன் பொம்மலாட்ட கலைக்குழுவின் சார்பிலும் சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் என்று அழைக்கப்படுகிற சிஏஜி நிறுவனத்தின் சார்பிலும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் பாவைக்கூத்து அப்படின்னு பைந்தமிழில் சொல்லப்படுற, பொம்மலாட்டம்னு பழகு தமிழில் சொல்லப்படுற ஒரு அருமையான பழமையான தொன்மையான பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சி நடக்க போகுது. இந்த பழமையான தொன்மையான பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சியில் பல புதுமைகளை செய்து கடந்த 45 வருடமாக
இந்த பொம்மலாட்டத்தின் வழியாக சமூக நல கருத்துக்களை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, பீகார் போன்ற பிற மாநிலங்களிலும், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஜப்பான் போன்ற வெளிநாடுகளிலும் 6800க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிற எங்களுக்கு இந்த பள்ளியிலே நிகழ்ச்சி நடத்துவதற்கும் சமூகத்துக்கு தேவையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய தகவலை எடுத்து சொல்வதற்கும் வாய்ப்பளித்த சிஏஜி நிறுவனத்திற்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றி கூறி உங்க எல்லாரையும் வருக 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 என வரவேற்று மகிழ்வது கோமாளி கூத்தன். வணக்கம். பஞ்சு 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 எங்க ஆளை காணோம்? அன்பே பஞ்சு, ஆருயிரே பஞ்சு, பஞ்சு கண்ணு, அடிய பஞ்சு. அடடடடடடடா, எப்ப பார்த்தாலும் பஞ்சு பஞ்சுன்னு என் பாதி பேரை சொல்லியே கூப்பிடுறீங்க. என் முழு பேரையும் சொல்லி கூப்பிட்டா என்னவா? உன் முழு பேரையும் சொல்லி கூப்பிட்டா அபாயச்சங்கு ஊதுற மாதிரி இருக்குமே. எங்க அப்பா அம்மா ஆசையா வச்ச பேராச்சே. உங்க தாத்தா பாட்டி தோசையா வச்ச பேரா இருந்தாலும் நான் அப்படி கூப்பிட மாட்டேன் பஞ்சு. பஞ்சவர்ணங்கிற பேரா உங்களுக்கு பிடிக்கல? ஆமா பஞ்சு, உன் பேரை 4 தடவை சேர்ந்தாப்புல சொல்லி பாறேன் பாப்போம். சொன்னா என்னவா? சும்மா சொல்லி பாறேன். சொல்றேன். பஞ்சவர்ணம் 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 பஞ்சவர்ணம். போது நிறுத்து பஞ்சு. ஐயோ, ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் பஞ்சம் ஒழியணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பஞ்சம் வரணும்னு சொல்லி கூப்பிட சொல்றியா? நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன் பஞ்சு. அதனால தான் உன்னை அன்பா பஞ்சு பஞ்சு கண்ணுன்னு கூப்பிட்டேன். உனக்கு எப்பவும் கேலிதான். அது சரி மச்சான், இந்த கோமாளி வேஷத்தோட எங்க புறப்பட்ட? ஆமா, நீ வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்ட இவ்வளவு நேரமா? அத ஏன் கேக்குற மச்சான்? சரி கேட்கல விடு. அது இல்ல, பக்கத்து வீட்ல புதுசா கல்யாணமாகி வந்திருக்க பரிமளா, அது ஒலை அதிகமா கொதிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு என்னை கூப்பிட்டுது. நான் போய் அடுப்புல இருக்கிற நெருப்பை வெளியே இழுத்து விட்டு ஒலைய அடிக்கிட்டு சோத்தை எப்படி வடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வீட்டுல விறகு வச்சு அடுப்பு எரிக்கிறாங்க. புதுசா கல்யாணமானவங்க, அதனால இப்பதான் கேஸுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. பஞ்சே, விறகு கறி இதெல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. அதுக்கு பதிலா சாண எரிவாயு அல்லது இப்போ நாம பயன்படுத்துறோம் பத்தியா அந்த கேஸு, இது மாதிரி தான் பயன்படுத்தணும். அதையும் சிக்கனமா பயன்படுத்தணும். அது சரி, இந்த கோமாளி வேஷத்தோட எங்க புறப்பட்டீங்க? பஞ்சு, நீ பக்கத்து வீட்டு பரிமளாவுக்கு கொதிக்கிற ஒலையை அடக்க அடுப்பில் இருக்கிற நெருப்பை குறைக்க சொல்லி கொடுத்த மாதிரி பூமி வெப்பத்தை குறைக்கவும் காலநிலை மாற்றத்துக்கு காரணமான நம்ம செய்கிற செயலில் மாற்றம் வேணும்னு ஊருக்கெல்லாம் சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து சொல்கிற அறிவுறுத்துகிற 5 விஷயத்த நாம் கடைபிடிச்சாலே போதும். அது என்ன அது 5 விஷயம்? அதுவா, மறுப்பு, குறைப்பு, மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி, மீட்டெடுப்புன்னு 5 விஷயத்தை கடைபிடிக்கணும். இதைத்தான் ஆங்கிலத்தில் 5R அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிஜெக்ட், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீபர்பஸ். அதாவது தேவையற்றதை மறுக்கணும், குப்பையை குறைக்கணும், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக மறுபடி பயன்படுத்துகிற துணிப்பைகளை பயன்படுத்தணும். தேவையற்ற பிளாஸ்டிக் ரப்பரை எல்லாம் தூக்கி போடாமல் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தணும். காலநிலை மாற்றத்தை உணர்ந்து நல்ல இயற்கை சூழலை மீட்டெடுக்கணும்னு சொல்ல போகிறேன். குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு எடுத்து சொல்கிறதுக்காக போகிறேன். அது ஏன் குழந்தைங்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்ல போறீங்க? குழந்தைகள் தான் இந்த பூமியில் அடுத்த தலைமுறையாக அதிக நாள் வாழ போகிறவங்க. அவங்களுக்கான இந்த பூமியை
குளிர்ச்சியானதா பசுமையானதா ஆக்கி தர வேண்டியது நம்மள மாதிரி பெரியவங்க கடமை பஞ்சு. இந்த பூமியை சூடாக்காம பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது குழந்தைகளோட பொறுப்பு. ஆஹா, அப்படின்னா நானும் கூட வர்றேன் மச்சான். அடா 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 பஞ்சு, நீ சொன்னதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நான் மட்டும் போய் என் நண்பனை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறமா நாம 2 பேரும் சேர்ந்து போய் ஊரு முழுக்க இந்த தகவலை சொல்லுவோம் பஞ்சு. இப்போ நான் போட்டேன். சரி மச்சான், போயிட்டு வாங்க. டாட்டா. போட்டா கண்ணே. டாட்டா மச்சான். போட்டா. டாட்டா. அடடே எப்பா ஐயா கண்ணே, ஆளு எதிரில் வர்றது கூட தெரியாம எங்க இவ்வளவு அவசரமா போற? அண்ணே, முக்கியமான ஒரு கல்யாணம்ண்ணே. யாருக்கு? அடடடட, நம்ம மன்னார் மகன் மாணிக்க இருக்கான அவனுக்கா? அவன் தான் அவங்க அக்கா மக மறி குழந்தை இழுத்துக்கிட்டு போயிட்டானே, அவனுக்கு இல்லைண்ணே. இது அதை விட முக்கியமான கல்யாணம். அப்படி யாருக்கு முக்கியமான கல்யாணம்? உனக்கு கல்யாணமா? அண்ணே, எனக்கு கல்யாணம்னா இப்படியாண்ணே நிற்பேன் நான். அப்புறம் இப்படி தலைகீழா நிப்பியா? இது ரொம்ப ஓவர்ண்ணே. நானே சொல்றேன் கேளுங்க. சரி சொல்லு, யாருக்கு கல்யாணம்? கிட்ட வாங்க. வந்துட்டேன். காதை காட்டுங்க. சொல்லு. அண்ணே, கழுதைக்கு கல்யாணம். அப்பு, கழுதைக்கு கல்யாணமா? ஆமாண்ணே, கழுதைக்கும் கல்யாணம். என்னப்பா சொல்ற? அண்ணே, நம்ம ஊரு கழுதைய பக்கத்து ஊரு கழுதைக்கு கட்டி வைக்கிறாங்க. என்னது, கழுதைக்கு கழுதைய கட்டி வைக்கிறாங்களா? அப்புறம் என்னைய கட்டி வைப்பாங்க. கழுதை ஆசைப்பட்டா கட்டிக்க. போங்கண்ணே. ஆமா, எதுக்காக கழுதைக்கு கழுதைய கட்டி வைக்கிறாங்க? அண்ணே, கழுதைக்கு கழுதைய கட்டி வச்சா சோன்னு பெய்யுமா. எது, கழுதையா? இல்லண்ணா, மழை பெய்யுமா. அப்படின்னு யார் சொன்னா? ஊர்ல ரொம்ப பேர் அப்படித்தானே நம்புறாங்க. அதனால தான் கழுதைக்கு தவளைக்கு எல்லாம் கூட கல்யாணம் பண்றாங்க. ஏன்பா ஐயா கண்ணு, எந்த கழுதையாவது வந்து எனக்கு கல்யாணம் செய்து வைங்கன்னு உன்னை கேட்டுச்சா? தம்பி, கழுதைக்கு கழுதைய கட்டி வச்சா மழை வராது. அப்புறம் கழுதை குட்டி தான் வரும். ஐயோ, மழை வரணுங்கிறதுக்காக கழுதைக்கு கல்யாணம் பண்றாங்களே, சில நேரத்துல ஓயாம மழை பெஞ்சு ஊரே வெள்ளக்காடாயிடுத. அப்ப மழையை நிறுத்த கல்யாணம் செய்த கழுதைக்கு விவாகரத்து வாங்கி தருவாங்களா? போச்சுடா. நீங்க கேட்குற அறிவுபூர்வமான கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது போல இருக்க. ஆமா தம்பி, எந்த விஷயத்தையும் அறிவுபூர்வமாக தான் யோசிக்கணும். மழை வராததுக்கு கழுத காரணம் இல்லை. வானத்தில் இருந்து பெய்கிற மழைக்கும் பூமியில் இருக்கிற கழுதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அப்புறம் ஏன சரியா மழை வர மாட்டேங்குது? திடீர்னு வந்ததுன்னா ஊரே வெள்ளக்காடு ஆயிடுது. இயற்கைய முறையா சரியா பாதுகாக்காததான் இதுக்கு காரணம். அண்ணே, இந்த ஆல்ரவுண்டுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. தம்பி, பூமியில உள்ள மரங்களை வெட்டி அழிச்சதுதான்ப்பா காரணம். ஆல்ரவுண்டு ஐயா கண்ணுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு கதை விடுறீங்களா? இல்லப்பா, உண்மைய சொல்றேன். ஏன்னா, வானத்துல இருந்து மழை பெய்யறதுக்கும் பூமியில் இருக்கிற மரத்துக்கும் என்ன கணேசன்? சிவாஜி கணேசன். பேச்ச மாத்தாதீங்க. மழை இருக்கா? இருக்கு. மரம் இருக்கா? இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன கணேசன்? ஓஹோ, அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் கேக்குறியா? எப்பா, அது கணேசன் இல்லப்பா, கனெக்ஷன். அதாவது வானத்திலேருந்து மழை பெய்யறதுக்கும் பூமியில இருக்கிற மரத்துக்கும் என்ன தொடர்புன்னு தானே கேக்குற? ஆமாண்ணே. ஆல்ரவுண்டு, சூரிய வெப்பத்தினால பூமியில இருக்கிற தண்ணி ஆவியாகி மழை மேகமா வானத்துல இருக்கும். உயர்ந்து வளர்ந்த மரங்கள் அந்த மழை மேகத்தை குளிர வச்சு மறுபடி மழையா பெய்ய வைக்குது. அப்படியா சேதி? இப்படி மழை வளத்தை கொடுக்கிற மரங்களை
அனாவசியமா வெட்டி அழிச்சிட்டு இப்ப மழை வரலன்னு கழுதைக்கு தவளைக்கெல்லாம் கல்யாணம் செய்தா மழை வருமா? இயற்கையை கெடுத்தா பேரிடர் தான் வரும். அப்படி பேரிடர் வராம இருக்கணும்னா மனிதர்கள் எல்லாருமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையின் மீது கவனம் செலுத்தவும் செய்யணும். அது சரிண்ணா, தனிப்பட்ட மனுஷன் நான் என்ன செய்ய முடியும்? என்னப்பா இப்படி கேட்குற? ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்தாதான்ப்பா அது சமூகத்துக்கான வெற்றியா மாறும். இப்போ தூக்கி எறிகிற பிளாஸ்டிக்கை மண்ணில் போடாம இருக்கலாம். தம்மா தோண்டு பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறதுனால என்ன ஆயிட போகுதுண்ணா? என்ன இப்படி கேட்டுட்டேன்? பூமி மலடாயிடும். அதாவது தூக்கி எறிகிற பிளாஸ்டிக்கு பூமியில விழுந்து மண்ணுக்குள்ள மழைநீர் போறதை தடுக்குது. அது மக்காம இருந்து மண் வளத்தை கெடுக்குது. ஐயோ, அது மட்டும் இல்ல, புவி வெப்பம் கூடி போனதுக்கு மரம் குறைஞ்சதும் ஒரு காரணம் தம்பி. பூமி சூடானதுக்கு மரம் குறைஞ்சதா காரணம்? ஆமா, வாகன புகையாலையும் தொழிற்சாலைகளின் புகையாலையும் வர்ற கரியமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடுச்சு. மரங்கள் நிறைய இருந்தா அந்த கரியமில வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் உணவு தயாரிக்க எடுத்துக்கிட்டு பிராணவாயுவை, அதாவது ஆக்சிஜனை வெளியிடும். மரங்கள் குறைஞ்சதால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி இப்போ புவி வெப்பம் கூடி போச்சு. போனா போயிட்டு போகுதுண்ணா, நமக்கு என்ன ஆக போகுது? அட பாவி, புவி வெப்பம் கூட கூட நமக்குத்தான் ஆபத்து. அப்படி என்னென்ன ஆபத்து? இப்பவே பனிமலைகள் உருகி கடல் மட்டம் உயருது. சுனாமி, நிலநடுக்கம், வெள்ளம், புயல்னு உலகத்தையே உருக்குலைய வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி பயமுறுத்துறீங்க நீங்க? பயங்காட்டில் தம்பி, உண்மையை சொல்றேன். இந்த நிலை நீடிச்சா பூமி சூட்டுனால மனுஷனே உருகி எலும்பு கூட ஆனாலும் ஆயிடுவான். ஐயோ, என் பொண்டாட்டியை விட அதிகமா பயமுறுத்துறீங்கண்ணா நீங்க. நான் கிளம்புறேன், ஆளை விடுங்க. ஐயா கண்ணு, எப்பா ஐயா கண்ணு, ஐயா கண்ணு. ஐயோ அண்ணே, ஆளை விடுங்கண்ணா, நான் போறேண்ணா, ஆளை விடுங்கண்ணா நீங்க. அப்பப்பப்பப்பப்பப்பா, சுட்டெரிக்கிற இந்த வெயில்ல சும்மா கொஞ்ச தூரம் கூட போய் வர முடியலையே. அந்த காலத்துல சின்ன பொண்ணா இருந்தப்பா ஆழ விழுதுல ஊஞ்சல் கட்டி ஆட்டம் போட்ட உடம்பு இப்ப தானா ஆடுது, தள்ளாடி போகுது. இருந்தாலும் நம்ம வேலையை நாம தானே கவனிக்கணும். பாட்டி பாட்டி பாட்டி, ஒரே ஒரு கதை சொல்லுங்க பாட்டி. கதையா? பிச்சு போடுவேன், பிச்சு ஓதாதான் கிடைக்கும். பாட்டி கதை சொல்லுங்க பாட்டி. ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் மட்டைய ஒன்று தூக்கிக்கிட்டு மைதானத்தில் போய் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. இதுக என்னடான்னா கதை சொல்லு கதை சொல்லுன்னு என் காலையே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. நான் எந்த கதையை சொல்ல? எங்க அம்மா என்னை பெற்று அங்கம்மான்னு பேர் வச்சு அரும்பாடுபட்டு வளர்த்துச்சா, அந்த கதையை சொல்றதா? சின்னபுரம் மைனரு என்னை பொண்ணு பார்க்க வந்து நான் அவரை பிடிக்கலன்னு சொன்னதும் செலுத்துக்கிட்டு போனாரே, அந்த கதையை சொல்கிறதா? என் மாமன், அதான் உங்கள் தாத்தன் மன்னார்குடி சண்முகம் மாடு மேய்ச்சிக்கிட்டே வந்து என்னை வயக்காட்டில் மடக்குனாரே, அந்த கதையை சொல்கிறதா? பாட்டி பாட்டி போதும் பாட்டி, அந்த கதையை கேட்டு கேட்டு எங்க காதே புளிச்சு போச்சு. பாட்டி பயங்கரமான கதையா சொல்லுங்க பாட்டி. என்னது பயங்கரமான கதையா? சரி வேணாம், கதையை பயங்கரமா சொல்லுங்க பாட்டி. கதையை கேட்கும் போதே கிடுகிடுன்னு நடுங்குற மாதிரி கதைய சொல்லுங்க பாட்டி. எல கேட்குற நீங்க நடுங்குறீங்களோ இல்லையோ, சொல்ற நான் நடுங்கிக்கிட்டே தான் சொல்லுவேன். நடுங்கிக்கிட்டே சொன்னாலும் சரி, நாட்டியம் ஆடிக்கிட்டே சொன்னாலும் சரி, இப்ப கதைய சொல்லுங்க பாட்டி. சரி சரி வாங்க. ஒரு ஊர்ல அலாவுதீன்னு ஒரு பையன். அலாவுதீன் அலாவுதீன்னு 2 பேர் சொன்னீங்க, ஆனா ஒரு பையன்னு சொல்றீங்க. அருவா அப்புசாமி, கொஞ்சம் சும்மா இருடா. பாட்டி, ஒரு ஊர்ல ஒரு பையன், அவன் பேரு அலாவுதீன். சரியா பாட்டி? சரியா சொன்னடி என் தங்கம்.
கதை சொல்லும்போது குறுக்க பேசப்படாது. சரி பாட்டி. அவனுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைச்சது. அந்த விளக்க தேய்ச்சாலே போதும் பூதம் வரும். பூதமா? ஐயோ! ஆமா, அது வந்து அலாவுதீன் என்னென்ன கேட்குறானோ அதையெல்லாம் டக்கு டக்குன்னு கொண்டு வந்து கொடுக்கும். என்ன வேலை சொன்னாலும் ஒரு நொடியில் அப்படியே செய்துரும். அந்த அளவுக்கு மந்திர சக்தி உள்ள பூதம். பொண்ணு, வைரம், நகை, நட்டு எல்லாத்தையும் கொடுத்தது. அட, நல்ல பூதம் போல இருக்கு. சாதாரண அலாவுதீன் திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அவன் கேட்டதெல்லாம் உடனே உடனே கிடைச்சிது. அடடடடா, அப்படி ஒரு பூதம் எனக்கு கிடைச்சா பரீட்சையில் எல்லா பாடத்துலையும் 100க்கு 100 வாங்கிடுவேனே. நானு டீச்சர் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் பூதத்துக்கிட்ட சொல்லி டக்கு டக்குன்னு செய்ய சொல்லிடுவேன். அப்படி ஒரு பூதம் எங்கிட்ட இருந்தா அந்த கண்ணாயிர பையகிட்ட வாங்கின கடனை எல்லாம் அடைச்சு விடுவனே. என்ன பாட்டி சொல்ற? ஆமாடி அம்மா, அப்படி ஒரு பூதம் வந்தா 5000 ரூபாவில் ஒரு 50 கட்டு, 500 ரூபாவில் ஒரு 100 கட்டு, 100 ரூபாவில் ஒரு 1000 கட்டுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா கடனையும் அடைச்சிவிட்டு அக்கடான்னு கிடப்பனே. பாட்டி பாட்டி! ஐயோ, அந்த கடங்கார கண்ணாயிரம் பையன் வந்துட்டானே. நீங்க போங்க. அப்புசாமி, வாடா, நம்ம தோட்டத்துக்கு போவோம். ஆமா ஆமா, வா போலாம். பாட்டு பாடலாம் வாக்கா, பாட்டு பாடலாம். பாக்குற எல்லோரும் மகிழ்ந்திடவே, பாராட்டி வாழ்த்தி புகழ்ந்திடவே. பாக்குற எல்லோரும் மகிழ்ந்திடவே, பாராட்டி வாழ்த்தி புகழ்ந்திடவே. ஆட்டம் ஆடலாம் வா தம்பி, ஆட்டம் ஆடலாம். பாட்டு பாடலாம் வாக்கா, பாட்டு பாடலாம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டி, ஏற்றத்தாழ்வு நிலை அற வேண்டி. பொல்லாத தீமைகள் போக வேண்டி, அதற்கு போராட எல்லோரும் வர வேண்டி. கல்வி எல்லோர்க்கும் கிடைக்க வேண்டி, கட்டாயம் நாம் எல்லாம் படிக்க வேண்டி. பொய்யான சாதி மதம் ஒழிய வேண்டி, அதை போக்கிட எல்லோரும் சேர வேண்டி. ஆட்டம் ஆடலாம் வா தம்பி, ஆட்டம் ஆடலாம். பாட்டு பாடலாம் வாக்கா, பாட்டு பாடலாம். ஆடி பாடினதெல்லாம் போதும், நம்ம கிரிக்கெட் விளையாடுவோமா? பேட்டு, பாலு, ஸ்டெம்பு எல்லாம் வேணுமே, அதுக்கு எங்க போறது? எங்கேயும் போவேணாம். சுமதி வீட்டில் பாலும் பேட்டும் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வந்து விளையாடலாம். பாலும் பேட்டு மட்டும் தான் இருக்கு, ஸ்டெம்ப் இல்லையே. ஸ்டம்ப்பு தானே, அதோ அந்த மரத்துலேருந்து 3 கிளையை உடைச்சிக்கலாம் வாங்க. எங்களுக்கு மரம் ஏற தெரியாது. ஐயா எதுக்கு இருக்க, டக்குன்னு மேலே ஏறி டபக்குன்னு ஒரு கிளையை உடைச்சு போடுறேன், வாங்க வாங்க. அடடே, எங்க எல்லாரும் ஒண்ணா கிளம்பிட்டீங்க? கிரிக்கெட் விளையாட ஸ்டெம்ப்பு செய்ய போறோம் மாமா. என்னது, ஸ்டெம்பு செய்ய போறீங்களா? ஆமா மாமா, அதோ அந்த மரத்துல ஏறி ஒரு பெரிய கிளைய ஒடிச்சு 3 ஸ்டெம்பு செய்துக்குவோம். தேவையில்லாம அந்த கிளையை எதுக்கு ஒடிக்கிறீங்க? அந்த கிளை மரத்துல இருந்தா என்னென்ன பலன் தரும் தெரியுமா? அந்த கிளை மரத்துல இருந்தா அதுல கொஞ்சம் இலை இருக்கும், அப்புறம் அதுல பூ பூக்கும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல காய் காய்க்கும். அது கொஞ்ச நாள்ல பழமாகும். இதெல்லாம் வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச பலன். மறைமுகமாவும் இதுல நிறைய பலன் இருக்கு. அது எப்படிங்க மாமா? இலை இருக்கிற கிளைகள் அடர்ந்து இருந்தா அந்த இடம் குளிர்ச்சியா இருக்கும், நமக்கு நிழல் கிடைக்கும். மழை பெய்யும் போது அந்த இடத்துல மண்ணரிப்பு ஏற்படாம தடுக்கும். நாம சுவாசிக்கிறதுக்கு பிராணவாயுவை அள்ளி அள்ளி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி
யாருமே மரத்தை வெட்டி பயன்படுத்தாம இருந்தா பரவாயில்ல. எல்லாரும் எல்லா தேவைக்காகவும் மரத்தை வெட்டி பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால தான் உலகத்துக்கே ஆபத்தா போச்சு. நாம நம்ம சாதாரண தேவைக்கெல்லாம் பலன் கொடுக்கிற மரத்தை வெட்டுறதுனால தான் இன்னைக்கு பூமி வெப்பமாயிக்கிட்டே இருக்கு. பருவகாலம் போய் பருவ நாளா போச்சு. இதை நீடிக்க விட்டா சீக்கிரம் உலகம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கவே முடியாதா? கட்டாயம் முடியும். எப்படி? இப்ப நான் உங்களை கிளைய ஒடிக்க வேணான்னு சொன்ன மாதிரி ஊர்ல யாரு எங்க அனாவசியமா சுயநலத்துக்காக மரத்தை வெட்டினாலும் தடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மரத்தை நட்டு வளர்க்கலாம். வீட்ல இடமே இல்லையே. மனசுல இடம் இருந்தாலே போதும். பள்ளிக்கூடத்துல நடலாம், ஏரிக்கரை ஓரம், சாலை ஓரம், மலைகள், இப்படி சும்மா கிடக்கிற இடத்துல எல்லாம் மரத்தை நட்டு வளர்த்தா பூமி குளிரும், மழை வளம் பெருகும். இப்படி பல நன்மைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன முக்கியமான விஷயம்? காற்று மண்டலத்துல கார்பன் துகளுங்க அதிகமாகி பூமியோட வெப்ப அளவு கூடி போச்சு. அதனால சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிரை தடுக்க நம்ம காப்பாத்துற ஓசோன் மண்டலம் இருக்கு இல்லையா, இப்போ அது கூட ஓட்டையாகிட்டே வருது. சின்ன பிள்ளைங்களாகிய உங்களுடைய எதிர்காலமே ரொம்ப கவலையா இருக்குப்பா. இந்த நிலை மாறணும்னா பூமியை அதில் வாழுற மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து குளிர வைக்கணும். அதுக்குத்தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு சொன்னேன். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மாமா. இனிமே எங்கேயும் யாரும் மரங்களை வெட்டாம பார்த்துக்குவோம். நாங்களும் மரங்களை நட்டு வளர்ப்போம் மாமா. வர்றோம் மாமா. போயிட்டு வரேன் மாமா. அடா 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 அடா, குழந்தைங்க சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெரியவங்க எப்பத்தான் புரிஞ்சுக்குவாங்களோ? கோமலி மாமா, என் தம்பி அப்புவை பாத்தீங்க? வாமினா அவன் கூட படிக்கிற பசங்களோட விளையாடிட்டு இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு போனான். மீனா மீனா, கடைக்கு போக சொன்னா நைஸா அப்புவை தேடிட்டு இங்க வந்துட்டியா? பாருங்க மாமா, அம்மா எப்பவுமே என்னையும் அப்புவையும் விரட்டி விரட்டி புடிச்சு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க மாமா. ஏப்பா கோமாளி, காலேஜ்ல படிக்கிற அந்த மீனாவை கடைக்கு போயிட்டுவான்னு கெஞ்சினா ரொம்ப அலட்டிக்குவா. அப்புசாமிய கூப்பிட்டா அதுக்கு மேல அலட்டிக்குவான். இப்ப கூட இவளை பால் வாங்க போக சொன்னா அப்புசாமிய தேடிக்கிட்டு இங்க வந்துட்டா. இவ படிக்கிற ரூம்ல போட்ட ஃபேனு லைட்ட கூட நிறுத்தாம வந்துட்டாப்பா. ஐயோ, கரண்ட் பில்லு எக்கச்சக்கமா ஆயிடுமே. அதை ஏன் கேக்குறீங்க? ரூமை விட்டு வெளியே வரும்போது சுவிட்சை எல்லாத்தையும் நிறுத்திட்டு வான்னு சொன்னா செய்ய மாட்டேங்கிறா. மீனா, மின்சாரத்தை எப்பவும் சிக்கனமா பயன்படுத்தணும். காசு பண்ண மாதிரி கரண்ட் எப்படி மாமா சிக்கனப்படுத்த முடியும்? கண்டிப்பா முடியும். அது எப்படி? வீட்டுக்கு ஒயரிங் பண்ணும்போதே தரமான ISI முத்திரை போட்ட ஒயரை பயன்படுத்தணும். தரமான சுவிட்சு ஃப்ளக்குகளை வாங்கி போடணும். எல்லா இடத்துலையும் LED பல்புகளை பயன்படுத்தலாம். டேபிள் ஃபேனுக்கு பதிலாக சீலிங் ஃபேனை பயன்படுத்தலாம். LED டிவியை வாங்கிக்கலாம். அதை ரிமோட்டில் மட்டும் ஆஃப் பண்ணாமல் சுவிட்சையும் ஆஃப் பண்ணணும். ஏசி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு வாங்கும்போது பொருளோட விலையை மட்டும் பார்க்காம ஸ்டார் ரேட்டிங், உற்பத்தி தேதி, அதுக்கு பயன்படுற மின்சார அளவு, லைஃப் டைம் எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும். அப்படி செய்தா பொருளும் நீண்ட நாள் உழைக்கும், மின்சாரமும் சிக்கனமா செலவாகும். ஸ்டார் ரேட்டிங் சொன்னீங்களே, அப்படின்னா? ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் மேல ஸ்டார் போட்டு ஒட்டியிருப்பாங்கல்ல. ஆமா, பார்த்திருக்கேன். அதிகமான ஸ்டார் இருந்தா அதிக திறன் கொண்டதுன்னு அர்த்தம். அது குறைவான மின்சாரத்துல சிறப்பா வேலை செய்யும். அப்படியா? மீனா, நமக்கு மின்சாரம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியுமா? காலேஜ் படிக்கிற எனக்கு கரண்ட் எப்படி கிடைக்குதுன்னு கூடவா தெரியாது?
அணுமின் நிலையம் அனல் மின் நிலையத்திலிருந்து தான் கிடைக்குது. சரியா சொன்ன. அதிகப்படியான அனல் மின் நிலையத்தில் இருந்து தான் மின்சாரம் கிடைக்குது. அதுக்கு முக்கியமான தேவை நிலக்கரி தான். அந்த நிலக்கரி பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்படுது. இந்தியாவில் கிடைக்கிற நிலக்கரி பத்தாம வெளிநாடுகளில் இருந்தும் விலை கொடுத்து வாங்குகிறோம். அதை எரிய வச்சு தான் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அதனால சுற்றுச்சூழல் அதிகமாக மாசாகுது. நிலக்கரிக்காக பூமியை தோண்டிக்கிட்டே இருந்தா எப்படி? பூமியையும் வான்வெளியையும் பாதிக்கிற இந்த நிலக்கரி இன்னும் எவ்வளவு நாள் கிடைக்கும்னே தெரியாது. ஐயோ, கூடிய சீக்கிரம் கரண்டே இல்லாம போயிருமா? பகல்லே எங்க வீடு இருட்டா இருக்குமே, கரண்ட் இருந்தாதான் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும். அதுக்குத்தான் வீடு கட்டும் போதே பகல் நேரத்துல வீட்டுக்குள்ள வெளிச்சம் வர்ற மாதிரி திட்டமிட்டு வீடு கட்டணும். வீட்டை சுத்தி கொஞ்சமாவது இடம் விட்டு அதுல செடி கொடிகளை வளர்க்கணும். அப்படி கட்டுனா வெளிச்சம் வரும். சரி, என் செல்போனை எப்படி சார்ஜ் பண்ண முடியும்? அதுக்கு தான் சோலார் எனர்ஜின்னு சொல்ற சூரிய வெப்பத்துல இருந்து கிடைக்கிற மின்சாரத்தை எல்லாரும் பயன்படுத்த முன் வரணும். அப்படி செஞ்சா சுற்றுச்சூழலும் கெடாது, மின்சாரமும் தாராளமா தடை இல்லாம கிடைக்கும். சூரிய ஒளி மின்சாரத்தால எல்லா காரியமும் நடக்கும். சூரியன் என்னைக்குமே லீவ் போடாது, அதனால கரண்ட்டும் தடைப்படாது. மாமா, நீங்க சொன்ன பிறகுதான் புரிஞ்சது இயற்கை வளத்துல இவ்ளோ நன்மை இருக்குதுன்னு. இயற்கையை கெடுக்காம சுயநலத்துக்காக அழிக்காம பாதுகாத்தா அது நமக்கு துணையா இருக்கும். ரொம்ப நன்றிப்பா. வா மீனா, கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். மீனா, இனிமே மின்சாரத்தை வீணா செலவழிக்காம சிக்கனப்படுத்து. இத உன் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லு. சரி மாமா, சொல்லிடுறேன் மாமா. ஓடாத ஓடாத, அங்கேயே நில்லு. வந்தா தலைய செய்து காப்பாத்துங்கயா, காப்பாத்துங்க. என்ன விஷயம்? ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? ஐயோ, அந்த மனுஷன் வந்து என்னை வெட்டி போடுவாருங்க. என்ன காப்பாத்துங்கயா. வந்துட்டாரு. நீங்க தான் இருக்கியா? வாடி இந்த பக்கம், வா இந்த பக்கம். வரமாட்டேன். வர மாட்டியா? ஏய், இன்னைக்கு உன் தலைய சீவாம விட மாட்டேன். யோ, தள்ளி போயா. அடியா காளியாத்தா, மகமாயி, சங்கிலி கருப்பா, முண்டகண்ணியம்மா, முனீஸ்வரா, முருகா, கந்தா, கடம்பா, பழனியாண்டவா, பிள்ளையரப்பா, ஏழ்மலையானே. ஐயோ, இந்த மனுஷனுக்கு என்னைக்கு தான் நல்ல புத்திய கொடுப்பீங்களோ. லோவா? ஏண்டி என்ன கொண்டு போய் அப்படியே லோவுல வச்சுட்டு நீ அப்படியே ஹையில இருக்கலான்னு பாக்குறியா? ஏய், இத்தனை சாமியும் வந்து எனக்கு நல்ல புத்தி கொடுக்கறதா இருந்தா நான் அவ்வளவு பெரிய முட்டாளா? யோ, வீச்சருவாளை தூக்கிட்டு இந்த அம்மா விரட்டிட்டு வரிய. நீ யாரு? இந்த அம்மா யாரு? எதுக்காக இந்த அம்மா விரட்டிட்டு வர? அத சொல்லியா? யோ, அவ என் புருஷன், நான் பொண்டாட்டி. என்னது இது? வந்து நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. உங்க பேர் என்ன? சிங்காரம். இந்த அம்மா பேரு? அவ என் பொண்டாட்டி அலங்காரம். அடடே, சிங்காரம் அலங்காரம். அப்போ உன் புள்ள பேர் என்ன? பலகாரமா? யோ, உனக்கு என்ன அகங்காரமா? என் புள்ள பேரு முத்தாரம். அது சரி, உங்களுக்குள்ள என்ன விவகாரம்? அத மட்டும் கேட்காத. இவ செய்த அக்குறும்ப கேட்டீன்னா என் கையில இருக்கிற அருவாளை புடிங்கி நீ அவளை வெட்டி போடுவையா? அப்படி என்னமா செய்த? நான் நல்லது தாங்க செய்தேன். எதுடி நல்லது? எது நல்லது? எனக்கு தெரியாத நல்லது உனக்கு தெரிஞ்சு போச்சா? நல்லது கெட்டது தெரியாம தானே சைக்கிள் டயரு, ரப்பர், செருப்பு, பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் போகியில போட்டு எரிக்கணும்னு எடுத்து வச்சிருக்க. பொங்கலுக்கு முதல் நாள் வர போகியில எரிக்க டயரு, ரப்பர் எல்லாம் சேர்க்கிறிய. அட, ரொம்ப நல்ல ஆளியா நீ. அப்படி சொல்லியா என் சிங்க குட்டி? வாய மூடியா மண்ணாங்கட்டி.
பழைய பொருளை தூக்கி போட்டுட்டு புது பொருள் வந்தா பரவாயில்ல, வீட்டுல சின்ன பையன் வச்சிருந்த பழைய சைக்கிள் டயரு, அறுந்து போன ரப்பர் செருப்பு, உடஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட்டு எல்லாத்தையும் வீட்டு வாசல்ல போட்டு எரிக்கணுங்கிறாரு இந்த மனுஷன். ஐயோ யோ, பழசையெல்லாம் போட்டு கொளுத்துனாதான் நம்ம பிடிச்ச பீட தொலையும். ஐயா சிங்காரம், டயரு, ரப்பரு, பிளாஸ்டிக் இதையெல்லாம் போட்டு கொளுத்துனா பீட தொலையாது, நம்ம வாழ்க்கையே தொலைஞ்சிரும். என்ன கதை விடுற? தலைமுறையா எங்க குடும்பத்துல போகி அன்னைக்கு காலங்காத்தால வீட்டு முன்னாடி இருக்கிற பழசையெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துறதா எங்க பழக்கம். போன போகிக்கு கூட இவளும் சேர்ந்து தான் என்னோட கொளுத்துனா. இப்போ இவ மாத்தி சொல்றான்னா அதுக்காக என் பழக்கத்தை நான் மாத்திக்க முடியுமா? ஐயா, இதுவரையில இந்த விவரமெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது. இந்த மனுஷனுக்கு எடுத்து சொன்னா கேட்காம கோவப்பட்டு அருவாளை தூக்கின்னு வந்துடுறாரு, பெரிய ஐயனாரு மாதிரி. ஏய், நாங்க பரம்பரையா செய்யற பழக்கத்தை மாத்த முடியாது. இப்படி புதுசா கண்டுபிடிச்சின்னு வந்து நீ என்ன குழப்பற மாவள உன்ன? அட பாவி, இந்த மாதிரி டயரு, ரப்பரு, பிளாஸ்டிக் எல்லாம் எரிச்சா டயாக்சிங்கிற புகை வரும். புகை வராம புடலங்காயா வரும். ஐயா, அந்த டயாக்சின்கிற புகைய சுவாசிச்சா நுரையீரல் புற்றுநோய் தான் வரும். அது மட்டும் இல்ல, எரியும் போது வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடு பூமிய இன்னும் சூடாக்கிடும். பூமி என்ன சூடாகிறது? நானே இப்ப சூடாத்தாயா இருக்கிறேன். நீ சூடா இருக்கிறதுனால தான் இப்படி இருமுற. உன் சூட்டை தணிக்க மருந்து மாத்திரை கிடைக்கும். டாக்டரை பார்த்தா உடம்ப சரிப்படுத்திடலாம். பூமி சூட்டை தணிக்க நாம எல்லாரும் சேர்ந்து தான் முயற்சி பண்ணணும். எல்லாருமா சேர்ந்து அப்போ ஒன்று செய்யலாமா? பூமிக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றி விட்டுறலாமா? ஐயா, சிரிப்பு சிங்காரம். தேவையில்லாத பொருளை, குப்பைகளை இனிமே எரிக்காதீங்க. எரிக்காம எடுத்து பீரோவில் வச்சுக்கணுமா? பீரோவில் வைக்காதீங்க, பிரிச்சு வைங்க. பிரிச்சு வைக்கிறதா? ஆமா, மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிங்க. அது என்னது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு? காய்கறி தோல், பழத்தோல், இலை, தழை இதெல்லாம் மக்கும் குப்பை. பிளாஸ்டிக்கு, கண்ணாடி, ரப்பர், இரும்பு இதெல்லாம் மக்காத குப்பை. மக்கும் குப்பையை ஒரு இடத்துல சேர்த்து வச்சு உரமாக்கி வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு எதுக்கு குப்பையை சேர்க்கணும், உரமாக்கணும்? கடையில் விற்கித, அதை வாங்கி பயிருக்கெல்லாம் போட்டா போகுது. ஐயா, கடையில் உரம் வாங்கி போடுறது செடிக்கு டானிக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி. சாணம், குப்பை, கூளம் இதையெல்லாம் எருவாக்கி போடுறது செடிக்கு சத்தான உணவு கொடுக்குற மாதிரி. இப்போ நம்ம குழந்தை ஆரோக்கியமாக இருக்க டானிக்கு கொடுப்போமா, சத்தான உணவு கொடுப்போமா? எது நல்லது? சத்தான உணவு தான் நல்லது. அதே மாதிரி தான் செடிக்கும் பயிருக்கும் இயற்கை உரம் தான் நல்லது. இன்னைக்கு பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற நோய்களுக்கெல்லாம் இந்த உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தான் காரணம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. இனிமே நாங்க மக்குற குப்பையை உரமாக்கிடுறோம். சரி, மக்காத குப்பையை என்ன செய்யறது? மக்காத குப்பையான ரப்பரு, பிளாஸ்டிக்கு, கண்ணாடி பொருளை எல்லாம் விலையாக்கிடுங்க. அதை விலைக்கு வாங்குறவங்க மறுசுழற்சி செய்து, அதாவது மறுபடியும் அதை பயன்படுற மாதிரி மாத்திடுவாங்க. அதையெல்லாம் விட முக்கியமா ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற தரம் குறைந்த 14 வகையான பிளாஸ்டிக்கை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தடை செய்திருக்காங்க. அதை எப்பவும் பயன்படுத்தாதீங்க. அது என்னப்பா அது 14 வகையான பிளாஸ்டிக்கு? சொல்கிறேன், உணவு பண்டங்களை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கு, பிளாஸ்டிக் கலந்த தர்மாக்கோல் தட்டுங்க, பிளாஸ்டிக் பூசப்பட்ட காகித தட்டுங்க, பிளாஸ்டிக்கில் இருக்கிற டீ கப்புங்க, பிளாஸ்டிக் டம்ளர், தெர்மாக்கோல் கப்பு, பிளாஸ்டிக் பைங்க, பிளாஸ்டிக் பூசின கைப்பைங்க, நெய்யப்படாத கைப்பைங்க, தண்ணி பாக்கெட்டு, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் கொடிங்க இதெல்லாம் தான். சும்மா நிறுத்துப்பா. கடைக்கு போனால் அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் தானே பொருளை கொடுக்குறாங்க. வேணான்னு சொல்லுங்க. வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பட்னியா படுத்துக்க சொல்றியா? இல்லை, கடைக்கு போகும்போதே மஞ்சப்பையை கொண்டு போக சொல்கிறேன். நம்ம அரசாங்கம் இதுக்காகத்தான் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்னது மஞ்ச பையா? அதை எடுத்துக்கிட்டு போனா பார்க்குறவங்க கேலி பண்ணுவாங்கப்பா. மஞ்சப்பையோட மகிமை தெரியாதவங்க தான் கேலி பேசுவாங்க. அவங்கள விட்டு தள்ளுங்க.
பிளாஸ்டிக் பை நமக்கும் நம்ம சூழலுக்கும் ஆபத்தானது. அதை விட ஆபத்தானது இன்னும் ஒன்று இருக்கு. அது என்ன ஆபத்தானது? அது அபாயகரமான குப்பைன்னு சொல்ற இ வேஸ்ட். என்னப்பா என்ன இ வேஸ்ட் எறும்பு வேஸ்ட்னு ஏதோ சொல்ற? இ வேஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் வேஸ்ட். கம்ப்யூட்டர், கீபோர்டு, செல்ஃபோனு, சார்ஜரு, அதுக்கான ஒயர், இதெல்லாம் தான் இ வேஸ்ட்டு. இது இன்னைக்கு உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்கிற அபாயகரமான குப்பை. இதை தனியாக பிரித்து கவனமாக அப்புறப்படுத்தணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுங்க. சரியான நேரத்துல வந்து தடுத்து காப்பாத்தினதோட இந்த மனுஷ கண்ணையும் திறந்து வச்சீங்க. ரொம்ப நன்றி. அடியே அலங்காரம், உன்னை ஐயோ மறுபடியும் என்னாச்சு? இல்ல உன்னை பாராட்டுற. எப்பா நீ யாரு பெத்த பிள்ளையோ சரியான சமயத்துல வந்து நல்ல தகவலை சொன்னேன். இனிமே டயரு, ரப்பரு, பிளாஸ்டிக்கு எதையும் கொளுத்த மாட்டேன். நானும் குப்பையை அனாவசியமா தூக்கி போடாம மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சு பயன்படுத்துவேன். அதை விட முக்கியமா பரம்பரை பழக்கம், குடும்ப வழக்கம்னு மூட நம்பிக்கையில யாரும் மூழ்கிடாதீங்க. நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நமக்கு மட்டுமில்ல, நம்ம எல்லாருக்கும் பயனா இருக்கணும். ரொம்ப நன்றி, நாங்க போயிட்டு வரோங்க ஐயா. அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த அருவாளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறீங்க? இது மாதிரி அழிவாயுதத்தை கையில தூக்காம அறிவாயுதத்தை தூக்கி பிடிங்க. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. தங்கம் தங்கம் இங்க பாரேன். என்னடா அப்புசாமி, எங்கேயாவது பிச்சை எடுக்க போறியா? யாரு? நானா? ஆமா, கையில ஏதோ சட்டி மாதிரி வச்சிருக்கேடா. இது சட்டி இல்ல, அகல் விளக்கு. ஏது? கோமாளி மாமா சொன்ன மாதிரி வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல ஒரு மரக்கண்ணு நட்டு வைக்க பள்ளம் தோணுனா அப்ப இந்த அகல் விளக்கு கிடைச்சிது. ஓஹோ, அப்படியா? தங்கம், பாட்டி சொன்ன கதையில அலாவுதீனுக்கு கிடைச்ச அற்புத விளக்கு மாதிரி இதை தேய்ச்சா பூதம் வருமா? போடா லூசு, அது அந்த காலத்து அற்புத விளக்கு. இது ஏதோ அகல் விளக்கு. அந்த அற்புத விளக்க தேய்ச்சா பூதம் வரும். ஆனா இந்த அகல் விளக்க தேய்ச்சா ஒரு புண்ணாக்கும் வராது. கையெல்லாம் புண்ணாத்தான் போகும். வா வா, அங்க கொண்டு போய் வச்சு தேய்ச்சி பாப்போம். டே அப்புசாமி, வேணாண்டா, அதை போட்டுட்டு வா, வீட்டுக்கு போவோம். சும்மா தேய்ச்சி பாப்போம், பூதம் வந்துட்டா நான் ஓடி போயிடுவேன்ப்பா. பயந்தாங்கோழி, நான் தைரியமா நின்னு பூதத்துக்கிட்ட நிறைய கேட்பேன். கிழிப்ப, முதல்ல அகல் விளக்க தேய்டா. தேய்க்கிறேன். பாத்து பாத்து. எங்களை ஒன்றும் செய்திடாத. குழந்தைகளே, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். நல்ல பூதமா நீ? ஆமாம். ஆமா, நீ எப்படி இந்த அகல் விளக்குல இவ்வளோ நாள் இருந்த? அது பெரிய கதை. அகல் விளக்கை ஏற்றி வைத்திருந்தால் ஒளியாய் வந்திருப்பேன். உரசியதால் இப்படி உருவமாய் வந்திருக்கிறேன். அது இருக்கட்டும், உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு அப்புசாமி, கேள். அட, அவன் பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆமாம் தங்கம். போச்சுடா, தங்கம் பேரும் தெரியுமா? அப்ப நீ எல்லாம் தெரிஞ்ச பூதமா? ஆமாம். பூதம், அலாவுதீன் கதையில வந்த பூதம் அவனுக்கு பொண்ணு, பொருள், வைரம் எல்லாம் தந்ததா எங்க பாட்டி கதையில சொன்னாங்க. அது அந்த காலத்து பூதம்.
இப்போது விற்கும் விலைவாசியில் தங்கமெல்லாம் என்னால் தர முடியாதல்லவா? பாவம், பூதம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு போல இருக்கு. இந்த மாதிரி பூதமெல்லாம் அந்த காலத்திலேயே தங்கம், வைரம், வெள்ளி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்ததுனால தான் இப்போ தங்கம் விலை கூடி போச்சு போல் இருக்கு. பூதம், குழந்தைங்க எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். வேறென்ன வேண்டும்? ஓசோன் மண்டலத்து ஓட்டையை அடைக்கணும். பூமி வெப்பமாகிறத உடனே தடுக்கணும். பூகம்பம், சுனாமி, புயல், வெள்ளம் வராம இருக்கணும். இதெல்லாம் உன்னால முடியுமா? இப்படி ஓசோன் மண்டலம் ஓட்டையானதற்கும் புவி வெப்பமானதற்கும் யார் காரணம்? யார் காரணம்? மனிதர்களாகிய நீங்கள் தானே காரணம். நன்றாக இருந்த பூமியை நாசமாக்கியது யார்? நீர்வளம், மண்வளம் எல்லாவற்றையும் நாசப்படுத்துவது யார்? நீங்கள் தானே. உங்களுக்கு பயன் அளிப்பதற்காக இயற்கை தந்த பஞ்சபூதங்களை பாழாக்கியது யார்? பஞ்சபூதமா? அப்படின்னா? ஆமாம், நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதத்தையும் பஞ்சராக்கிவிட்டு மொத்த பூதத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிட்டு இந்த ஒற்றை பூதத்திடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களை நினைத்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. பூதம், அதை கெடுத்தது நாங்க இல்ல, நாங்க சின்ன பிள்ளைங்க. பெரியவங்க தான் அதையெல்லாம் கெடுத்துட்டாங்க. கெடுத்தவர்கள் தானே அதை சரி செய்ய வேண்டும். அப்ப உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதா? சுற்றுச்சூழலை சரிப்படுத்த முடியாதவர்களை அழிக்க வந்த பூதம் நான். சூழலை பாதுகாக்க தவறுபவர்களுக்கு தண்டனை கொடுக்க வந்த பூதம் நான். ஐயோ, விளக்க தேய்ச்சி வில்லங்கத்தை உண்டாக்கிட்டியேடா ஆக்கங்கட்ட அப்புசாமி. பூதம், நீ என்னதான் செய்வ? முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். சொல்லு சொல்லு. சுற்றுச்சூழலை காக்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நச்சுகள் நிறைந்த பிளாஸ்டிக், ரப்பர், டயர் போன்றவற்றை எரிக்காமல் மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இழந்தது போக இருக்கும் இயற்கை வளத்தையாவது பாதுகாக்க வேண்டும். சரி. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நீர்க்கழிவுகள், புகை போன்றவற்றை சுத்தப்படுத்தி வெளியேற்ற வேண்டும். வாகனங்களில் இருந்து அதிக புகை வராத அளவுக்கு அதனை பராமரிக்க வேண்டும். வீடுகளில் பயன்படுத்தும் எரிபொருள்களையும் முறையாக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நடந்து போக வேண்டிய குறைவான தூரத்துக்கெல்லாம் பெட்ரோல், டீசல் போடும் வாகனங்களை எடுத்து போகாமல் சைக்கிள் போன்ற வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். அல்லது நடந்தே போகலாம். சொந்த வாகன பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம். டூ வீலரு, காரை எல்லாம் வீட்லயே விட்டுட்டு கவர்மெண்ட் பஸ்ல போக சொல்றியா? ஆமாம், அப்படி போனால் சூழல் பாதிப்பு குறையும் அல்லவா? இதுக்கெல்லாம் தான் நாட்டுல நிறைய சட்டம் இருக்குதே. அதுவெல்லாம் இருந்தாலும் ஆயிரம் முறை எடுத்து சொன்னாலும் மனிதர்கள் மனதில் மாற்றம் வர வேண்டுமே. அதுக்கு என்ன பண்ணலாம்? பேசாம ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா இந்த பூதத்தை கூட்டிக்கிட்டு போய் மிரட்டலாமா? டேய், இது பூம்பும் மாடு கிடையாதுடா, பூதம்டா. நான் தான் புயல், வெள்ளம், பூகம்பம், சுனாமி என வந்து மிரட்டுகிறேனே, அதை விடவா? ஆமா ஆமா, அப்பப்ப இயற்கை கொடுக்கிற எச்சரிக்கை தான் அதுன்னு எங்க வாத்தியார் கூட சொன்னாரு. இயற்கை தந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க ஒவ்வொரு தனி மனிதனும் அக்கறை காட்ட வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை அனைவரும் பெற வேண்டும். அடுத்தவருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். நீங்களும் கடைபிடியுங்கள். குழந்தைகளே, யார் எங்கே சுற்றுச்சூழலுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் தட்டி கேளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் நாளைய தலைமுறையான உங்களுக்கானது. அப்படி கேட்டா சின்ன புள்ள உனக்கு என்ன தெரியும்னு எங்க வாய அடைச்சிடுறாங்க. கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு பக்கத்துணையாக நான் இருக்கிறேன். அப்ப சரி, ரொம்ப நன்றி பூதம். இப்ப போயிட்டு மறுபடியும் அகல் விளக்க தேய்ச்சா வருவியா? தேவையே இல்லை. பூதம் என கூப்பிட்டாலே நான் வந்து விடுவேன். வேற வேலையே இல்ல போல இருக்கு. வேடிக்கையான குழந்தைகள்.
நான் வருகிறேன். அப்புசாமி, வந்த பூதம் நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள் மாதிரி பேசுச்சே. ஆனா மாயாஜாலம் தெரியாத பூதம் போல இருக்கு. நம்ம டீச்சர் ஹோம்வொர்க் தர மாதிரி எல்லாத்தையும் நம்மளையே செய்ய சொல்லுதே. அது சொன்னதுலயும் என்ன தப்பு இருக்கு? மனிதர்கள் நாம செஞ்ச தப்புனால தானே பூமி இப்படி ஆயிடுச்சு. சரி சரி, வாடா வீட்டுக்கு போவோம். வீட்ல தேடுவாங்க. வா போவோம். டேய் கொட்டாப்புளி, ராத்திரியோட ராத்திரியா இந்த மரத்தை வெட்டி லாரியில ஏத்திடுவோமா? டேய் கட்டாரி, அந்த வாழை கொண்டா, சீக்கிரம் அறுத்து ஏத்திடுவேண்டா. எப்படி லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குண்டா. டேய், இந்த மரம் யாருதான் இருக்கும்டா? கட்டாரி, இது பள்ளிக்கூடத்து மைதானத்துல உள்ள மரம். இத வெட்டினா ஒரு பய கேட்க மாட்டான். போடு வாழை. நிறுத்துங்க. ஏய் சின்ன பொண்ணு, யார் நீ? நான் இந்த மரத்துக்கு சொந்தக்காரி. ஆமா, நானும் இந்த மரத்துக்கு சொந்தக்காரன். பாரு, பொடி பசங்களுக்கு இந்த மரம் சொந்தமாண்டா. ஆமா, எங்க அம்மா எங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க. இந்த மரம் எங்களுக்கு சுவாசிக்க பிராணவாயு தருது. இந்த மரம் இல்லாட்டி செத்து போயிடுவீங்களோ? இந்த மாதிரி மரம் இல்லாட்டி நீங்க கூட செத்துடுவீங்க. நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற பசுமை பள்ளி திட்டத்துல எங்க பள்ளிக்கூடமும் ஒண்ணு. அது என்னடா அது பசுமை பள்ளி? காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றபடி சுற்றுச்சூழலை பாதுகாக்க நிறைய மரஞ்செடி கொடிகளை வளர்க்குறது, இயற்கை உரம் தயாரிக்கிறது, இயற்கை வளங்களை காப்பாத்துறது, இதெல்லாம் தான் அப்படின்னு எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்றோம். குட்டி பயலுக்கு பேச்ச பாத்தியா? இதுங்களை அடிச்சு வெட்டிட்டு மரத்தை வெட்டுடா. தங்கம், இவங்க நம்மளை கொண்டு போட்டாலும் இந்த மரத்தை வெட்ட விடக்கூடாது. வா, இந்த மரத்தை கட்டி பிடிச்சுக்குவோம். வா வா. மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டா விட்டுடுவோமா? டேய், இதுங்க ரெண்டு இந்த மரத்தோட சேர்த்து கட்டுடா. அப்புசாமி, பூதம் கூப்பிட்டா வந்து காப்பாத்துறேன்னு சொல்லுச்சுல, பூதத்தை கூப்பிடுவோமா? நல்லா சொன்ன, பூதத்தை கூப்பிடுவோம். பூதம் வந்து மரத்தை காப்பாத்து. பூதம் வந்து மரத்தை காப்பாத்து. உங்களை காப்பாத்த சொல்லாம மரத்தை காப்பாத்த சொல்றீங்களே. மனுஷனே வரமாட்டான், இதுல பூதம் வேற வருமா? கட்டாயம் வரும். இதோ வந்துட்டேன். அட கோமாளி மாமா, நீங்க எப்படி வந்தீங்க? பூதத்தை தானே கூப்பிட்டோம். பூதமா வந்து உங்ககிட்ட பேசுனதே நான் தானே. அப்படியா? அப்பவே நான் நினைச்சேன். தோடா, பூதம் வரும்னு பார்த்தா ஒரு கோமாளி பைய வந்து நிக்கிறா. தீமை செய்யறவங்களை தடுக்க வந்த பூதமே நான் தாண்டா. ஏய், மரத்தை வெட்ட வந்த எங்களை தடுக்காத, போயிடு. ஊருக்கு பொதுவா இருக்கிற இந்த மரத்தை வெட்டாதீங்கய்யா, போங்கய்யா. உன்னை முதல்ல வெட்டிட்டு அடுத்து மரத்தை வெட்டுவேண்டா. வேணாம், சொன்னா கேளுங்க. கோமாளி பைய நீ சொல்லி நாங்க என்னடா கேட்கறது? நல்லது சொல்றவங்க எல்லாரையுமே கோமாளியாத்தானப்பா பாக்குறீங்க. நல்லதை கேட்காம போனா நீங்க ஏமாளி ஆயிடுவீங்கப்பா. எங்களுக்கே புத்தி சொல்றியா? உன்னை என்ன செய்யறோம் பாரு. டேய் கொட்டாப்புளி, போடுறா இவனை. புத்தி சொன்னா கேட்காத உங்களை என்ன செய்யறது? 4 போட வேண்டியதுதான். தங்கம், அப்புசாமி, நீங்க 2 பேரும் போய் ஊர்ல உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாங்க. போங்க போங்க. யாரு வந்தாலும் எங்களை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஊர்ல இருக்கிறவங்க வர்றதுக்குள்ள உன்னை என்ன செய்யறோம் பாரு. போடா டேய் கட்டாரி. போடு. ஏய், போடா.
கொட்டாப்புளி மாட்டிக்கிட்டான். நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஊரே ஒன்று கூடிடுச்சு, நாம ஓடி போயிடுவோம். எப்பா சாமி, இந்த பொழப்பே வேணாம், ஓடியாந்துரே. கோமாளி மாமா, சரியான நேரத்துக்கு வந்து மரத்தை காப்பாத்துனீங்க. எங்களையும் காப்பாத்துனீங்க. அன்னைக்கு நாங்க அகல் விளக்க தேய்ச்ச போது பூதமா வந்தது நீங்களா? ஆமாமா, நீங்க பேசினதை கேட்டு நான் தான் பூதமா வந்தேன். எனக்கு உதவி செய்தது நம்ம ஐயா கண்ணு தான். நான் தான் அண்ணனுக்கு கூட இருந்து வேஷம்லாம் கட்டி விட்டேன். அற்புத விளக்க தேய்ச்சா பூதம் வராதா மாமா? வரவே வராது. கதைகள்ல மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட கற்பனை உருவம்தான் பூதம். எப்பவும் எங்கேயும் பூதம் பேய் பிசாசெல்லாம் வரவே வராது. அதுக்காக நேரத்தை செலவிடுறதும் பணத்தை செலவழிக்கிறதும் உலகத்திலேயே பெரிய மூட நம்பிக்கை தம்பி. கோமாளி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. குழந்தைங்க எல்லா விவரத்தையும் எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊரில் சுற்றுச்சூழல் கேடு ஏற்படாமல் இருக்க ஒத்துழைப்பு கொடுப்போம். பிளாஸ்டிக், ரப்பர், டயரு இதெல்லாம் எரிக்க மாட்டோம். குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து போடுவோம். மின்சாரத்தை, தண்ணியை எல்லாம் வீணாக்காமல் பயன்படுத்துவோம். கடைக்கு போனால் கட்டாயம் மஞ்சப்பையை கொண்டு போவோம். பூமி வெப்பமயமாவதை தடுக்க எங்கள் ஊர் முழுக்க மரம் நடுவோம். மாசு உண்டாக்குற தொழிற்சாலைகளை எங்கள் ஊரில் அனுமதிக்க மாட்டோம். வீட்டுக்கு வீடு மழைநீர் தொட்டி கட்டி மழை நீரை சேமித்து பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் பயன்படுத்தாத ஊராக எங்கள் ஊரை மாற்றுவோம். மொத்தத்தில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ், அதாவது பசுமை கிராமமாக இந்த ஊரையும் மாற்றணும்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவு செய்திருக்கிறோம். ஆமா. ரொம்ப நன்றி. இப்படி ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிட்டா அடுத்த தலைமுறைக்கு ஒரு அருமையான நல்ல பசுமையான பூமியை உருவாக்கி தர முடியும். இந்த நல்ல நாளை நாம மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். வாங்க. வரும் தலைமுறை நலமுடன் வாழ்ந்திட வழிவகை செய்வோம். வாவா, பூமி இதுவரை இருக்கும் நிலை தன்னை மாற்றிட இயற்கையை காத்திட. வாவா, இனி வரும் தலைமுறை நலமுடன் வாழ்ந்திட வழிவகை செய்திட. வாவா, பூமி இதுவரை இருக்கும் நிலை தன்னை மாற்றிட இயற்கையை காத்திட. வாவா.
நலமுடன் வாழ்ந்திட வழிவகை செய்வோம் வா வா. பூமி இதுவரை இருக்கும் நிலை தன்னை மாற்றிட இயற்கையை காத்திட வா வா வா. இனி வரும் தலைமுறை நலமுடன் வாழ்ந்திட வழிவகை செய்திட வா வா. பூமி இதுவரை இருக்கும் நிலை தன்னை மாற்றிட இயற்கையை காத்திட வா வா வா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை எழுதி உள்ளே இருந்து இயக்கியது மட்டுமல்ல, பல பொம்மைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஒரு 5 பேர் உள்ளே இருந்து தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நடத்தி காட்டியிருக்கோம். பொம்மலாட்டம் எப்படி இருந்தது? இது வந்து கோரஸாக சொல்கிறது. யாராவது 2 பேர் இங்கே வந்து பேசினா நல்லாயிருக்கும். யார் வேணால் வரலாம், பார்த்தவங்க வாங்க வாங்க தம்பி, சொல்லுங்கள். பொம்மலாட்டம் பார்த்தீங்களா? எப்படி இருந்ததுன்னு மற்றவங்களுக்கு சொல்லுங்களேன். நாங்கள் வந்து வெளியே காத்தோட்டமாக உட்காந்துருந்ததுக்கே எங்களால் முடியல. ஆனால் நீங்கள் வந்து உள்ளக்க உட்காந்து அதுவும் அந்த வேர்த்து கொட்ட நல்ல கருத்துக்கள் வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து சொன்ன கருத்தெல்லாம் அதுவும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? பொம்மலாட்டம் பார்த்தா நல்லா இருந்தது அப்படி சொல்லுவீங்களா? இல்லை, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போடணும். அப்புறம் வந்து எதுவும் எரிக்கக்கூடாது, பிளாஸ்டிக் கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் எரிக்கக்கூடாது. அப்புறம் வந்து குப்பையெல்லாம் பிரித்து போடணும். அப்புறம் வந்து நாங்கள் வந்து வேஸ்ட்டு பயோடிகிரேடபிள் வேஸ்ட் பண்ணணும். இப்போ யாரோ மரம் வெட்டினா என்ன செய்யும்? மரம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லணும். சொல்லணும். உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நீங்கள் மட்டும் சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லணுமா சொல்லக்கூடாது? சொல்லணும். கண்டிப்பாக சொல்லணும். வெரி குட், ரைட். வேறு யாராவது பெண்கள்லேருந்து? வாங்க. பெரியவங்க பார்த்தோம். சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜோயல் ஜான்சன் அங்கிள். மைக் வச்சுங்க. ஜோயல் ஜான்சன் அங்கிள். எப்படி இருந்தது பொம்மலாட்டம்? இது வரைக்கும் நாங்கள் இங்கிலீஷில் 3 hours மட்டும்தான் அங்கிள் படிச்சிருக்கோம். இந்த வாட்டி 5 hours படித்தனால எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது அங்கிள். மரத்து 5 hours ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள், அதுக்கப்புறம் ரீகலெக்டிங், வேஸ்ட். ரைட். வேறு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி என்ன பார்த்து உங்கள் ஸ்கூலில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு பார்த்தது வந்து 5 hours படித்தோண்டா. எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது, பிளாஸ்டிக் எங்கேயும் தூக்கி போடக்கூடாது, மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரித்து போடணும்னு அப்படி சொல்லுவாங்க. சரி, இப்போ உங்கள் வீட்டில் பால் கவர் வாங்குறாங்களா? அந்த கவர்லாம் என்ன பண்ணுறாங்க அம்மா? பிரித்து போடுவாங்க அங்கிள். அப்படி போடாமல் இருந்தால் என்ன செய்யணும்? அம்மா போடல, இப்போ எண்ணெய் பாக்கெட்டு பால் கவர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அம்மா வந்து தூக்கி அப்படியே குப்பையில் போட்டுருவாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை பிரித்து போடணும் அங்கிள். சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாக சொல்லணும். வெரி குட். இப்படி ஒரு நல்ல கருத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுவதற்கும் நிகழ்ச்சியாக நடத்துவதற்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சிஏஜி நிறுவனத்துக்கும், குறிப்பாக சரோஜா மேடம் அவர்களுக்கும் மற்றும் அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், வாய்ப்பளித்த தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள், பார்த்து ரசித்து நாளைய தலைமுறையான நீங்களெல்லாம் இந்த கருத்துக்களை பின்பற்றினால் நாளைக்கு நீங்கள் வாழுற பூமி நல்லா இருக்கும் அப்படிங்கிற பெருத்த ஆர்வத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை இந்த பள்ளியில் நடத்தியிருக்கோம். இதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.